ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் அக்குட்டி வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி எல்லாருமே சூப்பராக கிளம்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ ஆன் த வேல போயிட்டுருக்கோங்க. மற்றவங்க எல்லாம் பின்னாடியே அப்படியே வந்து அங்கே எல்லாரும் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஸோ பாருங்கள், பின்னாடி 3 பேரும், நான் முன்னாடி ஃப்ரீயாக ஜாலியாக உட்காந்து இப்போ போயிட்டுருக்கேன். சடனாக பார்த்தா ஒருத்தர் காணும். பாருங்க, இப்போ பின்னாடி 2 பேர் தான் இருக்காங்க, திலீப் காணும். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு ஒரே கன்ஃபியூஷனுங்க. அயன் பாக்ஸ் ஆனில் விட்டு வந்துட்டோமா என்னான்னு சொல்லிட்டு, சரி ஓகே எதுக்கு இந்த டவுட்டில் போகிறதுன்னு சொல்லிட்டு பாதி வழியிலேயே இறங்கி வீட்டுக்கு போய் பார்த்தா அயன் பாக்ஸ் ஆஃபில் தாங்க இருந்திருக்கு. சரி ஓகே, நான் அவர் பின்னாடி வண்டியில் வரேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, நம்ம இப்போ போய் ரீச் ஆகிட்ட பிறகு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து பெங்களூரில் ஆடம்ஸ் கோல்டன் ஹெரிட்டேஜ்ன்ற ஹாலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸும் மீட் பண்ணோம். ஆக்சுவலாக செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. ரிலேட்டிவ்ஸை பார்த்தாவே ஹாப்பினஸ் தானே. ஸோ எல்லாருக்குமே குட்டியாக ஒரு ஹாய் 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 சொல்லிகிட்டே தான் இருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு எண்டு கார்டு வரவே இல்லைங்க. இன்னமும் ஹாய் சொல்லிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப மெயினான விஷயத்துக்கு வந்தாச்சு, சாப்பிட்றதுக்கு தாங்க. ஆமாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு ஸோ சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. ஸோ ஸ்டார்டிங் உள்ளே வந்த உடனே நாங்கள் வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டோம். ஏன்னா அந்த பல்பி கிரேப் ஜூஸ் என்னோடய ஃபேவரட் ஜூஸ் இருந்துச்சு. ஸோ அதை குடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு நல்லா சாப்பாடெல்லாம் போட்டுக்கின்னு எல்லாருமே ஜாலியாக கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டு அங்கேயே சேட் பண்ணிக்கின்னு கொஞ்ச நேரம் பேசிக்கின்னு அட்டச்சுக்கின்னு. ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீமு, ஜாமுனு, பிரியாணி, அப்புறமா ரொட்டி, சிக்கன் குழம்பு, அப்புறம் நான்வெஜ் தாங்க. மேலே வந்து வெஜ் இருந்துச்சா, நம்ம வெஜ்ஜு பக்கம் ஏன் போகிறோம், என்னத்தான் இருந்தாலும். ஆனால் வெஜ்ஜில் வந்து பன்னீரும் கோபி மஞ்சூரியனாக வந்துச்சு. அதை மட்டும் லைட்டாக சைடில் அக்காங்கிட்டேருந்து எடுத்து நம்ம ஒரு 2 வாய் சாப்பிட்டோம். ஸோ சூப்பராக ஹெம்மியாக முடிஞ்சிச்சு சாப்பிட்ற விஷயம். ஸோ இந்த குட்டி பையன் என் கையில் தவிர மற்ற எல்லார் கையிலையும் இருந்தாருங்க. நானும் ஜாலியாக ஃப்ரீயாக விட்டுட்டேன். பிகாஸ் நம்ம தானே வீட்டில் வச்சுக்க போகிறோம். ஸோ எப்படி தான் ஏன்னா எங்கன்னா வெயிலில் வந்து அவர் ஜாலியாக எல்லாருக்கிட்டே போட்டோம், ஜாலியாக ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு செல்ஃபீஸு, வீடியோஸு, அம்மா சும்மா அப்படியே ஜாலியாக கலாய்ச்சிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு அப்படி போச்சு. ரொம்ப சூப்பராக போச்சு. சூப்பராக இருக்குது அவங்களோட காஸ்டியூம். வாவ், சூப்பர். மம்மி எங்க 2 பேர் மட்டும் போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. கிக்கி, அனி, ரீனா, நானும் சேனல் பாருங்க.
அவங்களுக்கும் இது ரொம்ப 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 ஒரு ப்ரிஷியஸான ஒரு விஷயம் இல்லைங்களா? லைக் என்னோட பையன் ஓடி வந்து கையில் எனக்கு ஃப்ளவர் கொடுத்துருந்து எனக்கு ஐயோ ஸோ க்யூட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டு. ஸோ ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் எனக்கு ஓடி வந்து ஃப்ளவரெல்லாம் கையில் கொடுத்துட்டாரு. ஐயையோ இல்லை இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் வீடியோ எடுக்க வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் நிறைய பேருக்கு ஃப்ளவர் கொடுத்தாரு, இது வேறு விஷயம். ஸோ அதுக்கப்புறமா நீ மட்டும் தான் கொடுப்பியா, நாங்களும் கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து எனக்கு ஃப்ளவர் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே ஸ்டேஜ் மேலே ஃபோட்டோஸு வீடியோஸு எங்கள் சித்தா கூட உட்காந்து குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த குட்டீஸ் எல்லாம். ஸோ இந்த டேவே லைக் ரொம்ப சூப்பராக போச்சு, ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அனைவரும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,